நாட்டில் நிலவும் இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக தொடர்பை ஏற்படுத்தியுள்ளோம் வளிமண்டல மையத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹினுடன். நாடு முழுவதிலும் மழை பெய்வதற்கான சாத்தியம் குறைவாகவே காணப்படுகின்றது. எவ்வாறாயினும் ஊவா மாகாணத்தில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். மத்திய சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் பிற்பகல் 4 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை விருத்தியடையும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் பலத்த காற்று வீசுவதுடன் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் கொழும்பு தொடக்கம் காலி மாத்தறை ஊடாக பொத்திவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களின் பல இடங்களில் பிற்பகல் 4 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை விருத்தியடையும். காற்று வடகிழக்கு திசையினூடாக மணித்தியாலத்திற்கு 20 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். கொழும்பு தொடக்கம் மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகமானது சில சமயங்களில் மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடற்பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பாக காணப்படும். ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரையில் அதிகரித்து வீசுவதுடன் கடல் பிரதேசங்கள் தற்காலிகமாக கொந்தளிப்பான நிலையிலும் காணப்படும்.